ஞானத்தின் வரலாற்று பதிவுகளாக, எண்ணத்தின் விளைச்சல்களாக, மக்களுக்கு அறிவை பெருக்கும் பெட்டகங்களாக நூல்கள் திகழ்கின்றன. எனவே சமயத்தின் நல் நெறிகளை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லவும், முறையாக பாதுகாக்கவும் ஆன்மீகப் பணி ஒன்றையே அரும்பணியாக ஆற்றி வரும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையில் புதிதாக பதிப்பக பிரிவு தொடங்கப்பட்டது. பரவசமூட்டும் பக்தி இலக்கியங்கள், திசைகள் வணங்கும் தலபுராணங்கள், அருட்பணி செய்த அருளாளர்களின் வரலாறுகள், கோயில் கலை நூல்கள், சிலை நூல்கள், காவிய நூல்கள், ஓவிய நூல்கள், தொன்மை வாய்ந்த பழந்தமிழ் ஓலைச்சுவடிகள், அரசன் போற்றிய இறை அடியார் நூல்கள், திருக்கோயில் பண்பாட்டு அசைவுகளை நூல்களாக பதிவு செய்துள்ளதை ஆவணப்படுத்தும் நோக்கில் பதிப்பித்து வெளியிடப்பட்டது. வெளியிடப்பட்ட பக்தி நூல்கள் பக்தர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் துறையின் கீழ் 104 திருக்கோயில்களில் புத்தக விற்பனை நிலையங்கள் திறந்து வைக்கப்பட்டு அறிவுசார் மையங்களாக செயல்பட்டு வருகின்றன. இந்து சமய அறநிலையத்துறையின் புது முயற்சியாக தொடங்கப்பட்ட புத்தக விற்பனை நிலையங்கள் துறை வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக பார்க்கப்படுகிறது. கடந்தாண்டு முதல்வரின் தலைமையில் நடந்த உயர்நிலை குழு தீர்மானத்தின்படி கூடுதலாக 100 திருக்கோயில்களில் புத்தக விற்பனை நிலையங்கள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்படுகிறது. புதிய புத்தக விற்பனை நிலையங்களை திறந்து வைத்துச் சிறப்பித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.